ஹாய் மகா, திஸ் இஸ் அஜினிஸ் ஹியர். அப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா சென்னையில் ஏரியா மெரினா பீச் தான் பார்க்க வந்துருக்கோம். மெரினா பீச் 2.0 ப்ரோ, மெரினா பீச் 2.0 நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துருக்கோம். இதுவரை எதுவும் நம்ம பார்க்கல. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மேகம் போலாகி போலாகி வானெங்கும் நான் ஓடினேன். தாகம் தீராமல் தீராமல் கையேந்தி நீர் தேடினேன். ஏதோ மாயம் செய்தாளே தீராயிரம் என் மேலே. நீ போனாலே பின்னாலே என் பார்வை போக கண்டேன். இனி நீ வாழும் வீட்டிற்குள் நான் வாழ. கலரில் பார்த்துச்சுன்னா ரெக்கார்ட் ஆகுது அர்த்தம். இந்த இதில் அப்படிங்க இப்படி பிடிச்சாதான் கொஞ்சம் எடிட் பண்ண கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியும், தள்ளி தெரியும் மாதிரி தெரியும். இல்லைன்னா தெரியும் பீச்சில் ஹிந்திக்காரில் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. தமிழ்காரன் நாங்கள் 5 பேர் தான் இருக்கிறோம். இந்த புண்டாமணில் என்ன பண்ணி சாப்பிட்றதுன்னு தெரியல. 2.0 பீச்சுக்கு வந்திருக்கோம். இது வந்து பக்கத்தில் வந்து ஸ்விம்மிங் பூல், அதை பக்கத்தில் தான் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. ஐ லவ் மெரினா இந்த மாதிரி போர்டு இருக்கும். இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாகவே. வாங்க உள்ள எப்படி ரெண்டு போய் பார்க்கலாம். வா வீடியோல வருவே, அப்புறம் வரமாட்டா ப்ரோ. ஃபுல்லா மூங்கில் தானே இது? ஃபுல்லா மூங்கில். பாப்பா ஹாய் ஹாய். போட்டோ இது மூங்கில டெக்கரேஷன் பண்ணி மரம் அதுக்கேற்ற மாதிரி செடியும் நட்டு வச்சிருக்காங்க. நான் பீச் மண் எப்படி வளர்ந்துன்னு எனக்கும் தெரில. நல்லா இருக்கு. நான் என்ட்ரன்ஸ் பார்க்க சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் ஆன பிறகு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடியுதா இல்லை இப்போ நடக்குதான்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து மெரினா பீச் ரீபில்ட் பண்ணிடுறதுனால மெரினா விழான்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அது இன்னும் நைட் கிழமை தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நைட் கிழமை வந்து சாயந்தரம் 5:30 மணிலேருந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. ஃபங்க்ஷன் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஃபுல்லாக மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ரெக்கார்ட் ஆகுது. கேமரா எடுக்கணும். எல்லாரும் எங்கே இருக்கு சவுண்ட் ரெக்கார்ட் ஆகும். மெரினா கலை விழாவா? அங்கே 5:30 தொடங்கிடு. அதனால போர்டு போட்டிருக்கான். வாங்க முடியாது. எடுத்த ரெக்கார்ட்ல இல்லையா? இங்க பாரு ப்ரோ, அவ்வளோ நேரமா நானும் நின்னுக்கிறேன். ஒரு 1/2 hour இடமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பாக்குறேன் எவ்வளோ நேரம் தான் ஆகுதுன்னு. இப்போ மழை பெய்யல. இன்னும் 1 மாசத்துல மழை வந்துடும். அதனால தான் இப்போ தான் மெயினாக பார்க்க வந்திருக்கோம். நான் மழை வந்த பிறகும் இங்கே எப்படின்னு சொல்லி பார்க்க வருவோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போகலாம். இந்த மாதிரி பார்க்கு நிறைய இடத்துல மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் இருக்குது பார்க் செட்டப்பு, அங்கேயும் இருக்குது எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு மாதிரி பார்க் செட்டப்பு 3-4 இடத்துல செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆப்போசிட்லேயுமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பண்ணிக்கிறது மூங்கில்ல தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கில். கேமராவும் இருக்குப்பா. வெறும் கேமரா, சேஃப்டி கேமரா எல்லாமே இருக்குது. சேஃப்டி இந்த இது வந்து நம்ம யாருக்கும் அனுமதி இல்லை. இது வந்து போலீஸ்காரங்க மட்டும்தான் மேலே ஏறுவாங்க. வேறு யாரும் அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு போர்டை வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய பேர் காமன் பீப்புளும் யாரை விட நினச்சி வரீங்க. அந்த மாதிரி யாரை விட மாட்டாங்க. போர்டு வச்சிருக்கிறது போலீஸுக்கு மட்டும்தான் யாரும் அனுமதின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு கும்பலாக முடியுது. என்ன பண்ணுறதோ தெரியலையே. மைக் வாங்கினாருப்பா பேசுன்னு சொல்லிட்டு மனுஷன் பேசல. ஃபேமிலிக்கு வீடியோ கால் அடிச்சு மெரினா பீச்சை காமிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. குதிரை ஹார்ஸ் ரைடு. சீக்கிரமாக வந்து மெரினா பீச்சை பார்த்துருங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் ஒரே மாதம் தான். இன்னும் 2 மாதம் தான். 2 மாதம் தான். மொத்தமாக என்னது புயல் வந்து முடிச்சு எதுனா ஒன்று வரும். புயல் சுனாமி எதுனா ஒன்று வரும். ஆனால் கண்டிப்பாக வரும். எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து மெரினா பீச்சை விசிட் பண்ணிடுங்க.
லவர் பாய் ப்ரோ வந்து கள்ளப்பட்டு நிக்காரு. அவர் என்ன ஃபேமிலி மேனா மாட்டாரு. ஒருத்தர் எங்க போயிட்டாரு, கடலுள்ள போய் அப்படியே நான் போறேன் ஸ்ரீலங்காக்கு போறேன்னு போயிறாரு. வருவாரா என்னன்னு தெரியல, எங்க போனாருன்னு தெரியல. அவளை தேடி கண்டுபிடிக்காம கூட வரவங்களாம் இப்படிதான் இருக்கிறாங்க. ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம சாப்பிட போறோம். வாங்க போலாம். ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்னடா போமா? 3 போதும். சூப்பராக இருக்குப்பா. ஃப்ரூட் மிக்ஸ் வாங்கிடுவோம். மிக்சர் ஃபுல்லாக அண்ணாங்கள்லாம் தான் வாங்கினோம். நல்லா இருக்கு. நீங்களும் அண்ணா வாங்கி சாப்பிடுங்க. நான் இப்போ மெரினா பீச் வந்துட்டோம். ஈவினிங் நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். இப்போ மணி 6:15 ஆகுது. ஆனால் ரொம்ப இருட்டிட்டு எதுவும் கிளியராக உங்களுக்கு காமிக்க முடியல. அதனால நீங்கள் வாரது வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் இங்கே வந்துடுங்க. ஒரு சீக்கிரமாக வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு 2.0 ரொம்ப நேரம் அந்த டான்ஸ் பார்த்துன்னு இருந்தோம், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது இந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருப்பா அந்த ஃபங்க்ஷன். என்ன போவோம். நலிகடாத்துன்னு இருந்தேன், ஆனா வந்து நினைச்சு தொலைச்சிட்டேன். தண்ணி மேலே வர வந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியல. அங்கே பாரு நினைக்கிற தண்ணி எங்கே வர பேருன்னு பாரு. எங்கால் மரியான் படத்துக்கு போறாரு. செகண்ட் மூஞ்சி தானே போயா தெரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லாரும் முடிஞ்ச அளவு குப்பை தொட்டில் போடுங்க. வேற எங்கேயும் போடாதீங்க. இந்த மாதிரி குப்பை பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அங்கேயே கொண்டு போட்டுருங்க. இந்த வீடியோ கண்டி நாங்கள் இப்போ காண வாங்கிடுவோம். வேற எதுக்கு இப்போ நாங்கள் காண வந்தில்ல. ஓகே போயிடுறேன். நான் அவ்வளோதானா? துட்டு குத்துட்டியாடா? நான் பே பண்ணுறேன். இருக்கா? காசு இருக்கா? இருக்கு. இல்லைன்னா விட நான் அனுப்புறேன். 60 ரூபாயா? 60. நல்ல டேஸ்ட். अच्छा लगा है? का मीटिंग था कौन सा मीटिंग है? एशियन मास्टर्स एथलेटिक एशियन मीट होगा। ஆமாம் அதான் மச்சான். वो सब वो डेकोरेशन वो सब बहुत अच्छा लगा, बहुत एंजॉय किया। बहुत एंजॉय किया? बहुत एंजॉय किया। ठीक है। वो उस सब वो सेटिंग है ना, वो कैसा है? बहुत अच्छा है। आप लोग कहाँ से? मैं बेंगलुरु से इधर काम करेगा, क्या काम? वो विंडमिल मैन्युफैक्चरिंग। क्या यूट्यूब है क्या? या यूट्यूब है। कौन सा चैनल है? मैं सब्सक्राइब कर दूंगी। சேனல் हाँ? சேனல் பேர் தெரியாம பேசினேன். சாரி गाइस. बताइए कौन सा चैनल? ठीक है. यू राइट इट। कोयलान बिच्छू कोयलान। हाँ। और फॉर एनिमल्स के लिए बना रहा हूँ। Animals? बॉलीवुड में। हाँ। ठीक है ठीक है। आप लोग देखिए, बहुत अच्छा रियल स्टोरी पर है। फॉर एनिमल वेलफेयर के लिए है। இவங்க வந்து ஒரு இந்தி படத்துல நடிச்சிருக்காங்களா, அது வந்து ஒரு அனிமல் மூவியா, அதனால அவங்க வந்து சொல்றாங்க பாலிவுட் மூவி. फर्स्ट मूवी असमीज मूवी ट्रू स्टोरी है। वो एनिमल लवर फॉर एनिमल वेलफेयर के लिए है। இந்த ஒரு படத்தை எல்லாரும் பார்த்து रिलीज डेट எப்போங்க? रिलीज जनवरी में होगा। जनवरी में होगा। ठीक है। इसमें सुनो सुन और प्रभुदेवा। हाँ ठीक है। विजय फैन नहीं विजय फैन எப்படி சேட்டா பேட்டியோ வீடியோ எதுவும் எடுத்ததில்லை. எனக்காக எடுத்தாராங்கப்பா. பார்த்துருங்க எல்லாரும். கூட வந்துருக்காது கேமராமேன் மிஸ்டர் மோதிலால். பின்னாடி போய் அடி வாங்காதீங்க. இல்ல எனக்கு ஹைலைட் என்னன்னா ஐடி கேக்குறாங்க. அதுல எவ்வளவு ஐடி ஃபாலோவர்ஸே கிடையாது. அதுல என்கிட்ட கேட்டாங்க திடீர்னு ஐடி பேரு 2 மில்லியன் இருந்தா கூட கொஞ்சம். இது மேக்ஸிமம் எல்லாமே இயற்கையாக கொண்டு போறனால ஃபுல்லாவே மூங்கில தான் இருக்கு. குப்பை தொட்டில இருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து எல்லாமே ஃபுல்லாவே இல்ல மூங்கில தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. முடிஞ்ச அளவு சீக்கிரமா மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. ஆனா குழந்தைங்க வந்து விளையாடுறத பெரியவங்க அது யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பெரியவங்க வந்து என்னன்னா குழந்தை விளையாடினாலும் பரவாயில்ல, நாங்கள் விளையாடுறது எங்களுக்கு வேணும்னு எல்லாத்தையும் உடச்சி போட்டு போனால் அப்போ நாளை பின்ன குழந்தைங்களுக்கு என்ன யூஸ்? பீச்சுக்கு வந்து அதுக்கு முன்னே கீழே தான் உட்காருவோம். இப்போ வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, எதுலையாவது உட்காரணுன்றதுனால கேட்குறாங்க. அதெல்லாம் உடைய நாங்கள் சொல்கிற வார்த்தையாவது அவங்க ஏற்றுக்கணும். அதையாவது ஏற்றுக்காமல் எங்களை ஒரு வல்கராக பேசிட்டு போகிறது எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது.
ஏன்னா வீட்டில் வந்து எவ்வளோ சூழ்நிலையில் நாங்கள் இருந்து இந்த வேலைக்கு வரோம். இங்கே வந்து ஒரு குழந்தைங்க விளையாடுறத பார்த்தா அந்த மனசில் இருக்கிற ஒரு ஆதரவு எங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் அந்த பெரியவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம். இங்கே வேலை செய்கிறத பற்றி சந்தோஷம் தான் படுறோம். நான் 4 ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4 குழந்தைங்கன்றது 40 குழந்தைங்கன்றது 4000 குழந்தைங்க வருது. அதெல்லாம் பார்க்கும்போது மனசில் இருக்கிற கஷ்டம்லாம் எல்லாமே சந்தோஷம் தான் படுறோம். ஆனால் அந்த பெரியவங்க தான் அது கொஞ்சம் ஏற்றுக்குனாங்கன்னா, அதே மாதிரி சாப்பிட்டு கீழே போடுறாங்க, அதெல்லாம் கீழே போடாமல் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அவங்களும் வேலை செய்கிறவங்க தான். அவங்களும் கை வச்சு எடுக்கிறாங்க, பேம்பஸ் அவுக்குறாங்க, அப்படியே போட்டுறாங்க, சாப்பிட்ற விஷயத்தை அப்படியே போட்டுறாங்க. சொன்னால் அது ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அதெல்லாம் பண்ணாங்கன்னா சின்ன சந்தோஷம். கண்டிப்பாக எல்லாம் சரி பண்ணுவாங்கக்கா. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. நீங்கள் எங்கள் இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்காக எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் மனசில் இருக்கிற கஷ்டத்தை யாருக்கிட்டே பகிர்ந்துக்க முடியல. ஆமாக்கா, யார்கிட்டயே சொன்னால் தான் அந்த ஒரு கஷ்டம் வரும். அதனால ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்து உங்களெல்லாம் கேட்டது இது ரொம்ப சந்தோஷம். நன்றிக்கா, தேங்க்ஸ்க்கா. ஓகேக்கா. பசங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே அவங்கள்ட்ட பேசுவோம், பீச் எப்படி இருக்குது, எந்த ஊரில் வந்துருக்கான்னு சொல்லி கேட்போம். வாங்க போய் பேசிட்டு வரலாம் அவங்கள்ட்ட. நீயா வா. எந்த ஊரில் வந்துடுறீங்க? பீச் ப்ரோ மாங்காடு பட்டூர்லேருந்து வந்து. ஓகே. பீச் டெய்லி வருவீங்களா இல்லை என்ன ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க? மந்த்துக்கு 1 டைம் வரும். முன்னாடிக்கு நல்லா இருக்குது, நல்லா எல்லாம் மாற்றிருக்காங்க. சுற்றி பார்க்கவும் நல்லா இருக்குது, விளையாடவும் நல்லா பிளேஸ் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நல்லா ஷோலாம் நடக்குது, நல்லா இருக்குது. எவ்ரி சண்டே ஷோ ஆகுதா? எவ்ரி சண்டே ஷோ ப்ரோ. 6 o'clock to நைட்டு ஃபுல்லாக நடக்கும். அங்கே ஏதோ வட்டமேச மேரேட் மாதிரி ஏதோ நடக்குது. ஸ்டேஜ் போயிட்டு என்ன நடக்குன்னு லைட்டை பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஏய் வாடா போய் கேமா என்னன்னு தெரியலையே. பரவாயில்ல, அது என்னென்ன இருக்கட்டும், போகலாம் வாங்க. அங்கே ஏதோ சொல்லி கொடுங்க படிக்க, ஏதோ நமக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம், அதனால நமக்கு அது வேண்டாம். எஸ்கேப் போய் போயிடுவோம் இங்கே இருந்து. ஏதோ ஷோ நடக்குது, வாங்க ஷோ போய் பார்க்கலாம். வருங்க போகலாம். அவ்வளோ கலைஞ்சு போயிட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட பேசலாமா இல்லைன்னா ஸ்டேஜில் முன்னே போய் பார்க்கலாம் வாங்க. ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து மெரினா பீச்சில் ஸ்டேஜில் எது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட பேசுவோம், இவங்க எத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேட்போம். வரைய பேசுகிறோம். சரி, இது ஃபங்க்ஷன் எவ்வளோ நாளைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ பீச் ஆரம்பித்து ஒரு 2-3 மாதம், இந்த செட்டப்பில் ஆரம்பித்து ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆகுது. இப்போ கலை நிகழ்ச்சிங்க மெரினா கலை விழான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப எங்களுக்கு கலைஞர்களாக எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த மெரினா பீச்சில் இது வரைக்கும் நம்ம சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ பீச்சில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டும் ஒரு 75 கலைஞர்கள் வந்திருக்கோம். பல்வேறு மாவட்டத்தில் இருந்து தஞ்சாவூர், மதுரை, கடலூர் எல்லா மாவட்டத்திலும் நம்ம வந்திருக்கிறோம். இந்த கலை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடர்ச்சியாக வச்சாங்கன்னா இந்த மாதிரி கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ எங்களுக்கும் இது ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. மக்கள் மத்தியில் பண்ணும்போது ரொம்ப வரவேற்பும் அதிகமாக இருந்தது. கூட்டம் தானாகவே அவ்வளோ கூட்டம் மக்கள் வந்து ரசிக்கிறதுக்கு, என்றும் நம்ம கலையை வந்து ரசிக்கிறதுக்கு கூட்டம் கண்டிப்பாக இருக்குது. உலகம் ஃபுல்லாக எங்கே போனாலும் இருக்குது. அது சென்னையிலே இருக்கிறோன்னு சொல்லிட்டு காட்டினாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நாட்டுப்புற கலைகளை பார்த்தீங்கன்னா பறையாட்டம், கரகாட்டம், மாடாட்டம், மயிலாட்டம், நையாண்டி மேளம், துடும்பாட்டம், களியலாட்டம், இந்த மாதிரி பட்ட ஒரு பல்வேறு கலைகள் வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் எல்லாம் பண்ணி காமிச்சோம். இப்போ அடுத்து திருப்பியும் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் பண்ண போகிறோம். ஒரு கலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் வந்து பண்ண போகிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு தமிழ்நாடு அரசு, சென்னை கார்ப்பரேஷன் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் முத்து நாட்டுப்புற கலைஞர்கள் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து நீங்கள் எல்லாம் வாரம் பண்ணுவீங்களா இல்லை இந்த வாரம் மட்டும்தான் உங்களுக்கு தந்து? இப்போதைக்கு இந்த வாரம் கொடுத்துருக்குறாங்க. வாரம் நீங்கள் வாரம் இருந்தால் ரொம்ப கலைஞர்களுக்கு வந்து ஊக்குவிக்குமா இருக்கும். நாங்களும் அதை ஆசைப்படுறோம். இதை தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டே இருக்கணும். எங்களை மாதிரி ஆளுங்க இதை சொல்லிக் கொடுங்க, இதை வளர்க்கணும், கொஞ்சம் அப்படியே அடுத்த லெவலில் போகணும். கண்டிப்பாக இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 75 பேரில் ஒரு 50 பேர் கிட்ட படித்த பட்டதாரிகள் இருப்பாங்க. கண்டிப்பான பட்டதாரிகள் இருக்கிறாங்க. யூஜி முடிச்சிருக்காங்க, பிஜி முடிச்சிருக்காங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா 4 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் தாத்தா கலைமாமணி, அப்பா கலைமாமணி, நான் கலை வளர்மணி. இப்போ நான் 4ஆவது தலைமுறை பண்ணிட்டு இருக்கேன். நான் பிசிஏ படிச்சிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். எஸ்ஆர்எம்ல வந்து பார்ட் டைமாக நாட்டுப்புற கலை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பாரதிதாசன் ஸ்கூலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்கூலில் வந்து நாட்டுப்புற கலை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நன்றி. கை தட்டலாங்க, யோசிக்கவே வேண்டாம்.
ஸோ அங்கங்கே பார்வையாளராக நின்றுட்டு இருக்காங்க, கொஞ்சம் அமர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கான பாதுகாப்பு உறுதி. அவங்களோட உட்கார்ந்துருக்கலாம். நமக்காக அற்புதமாக பறை செயட்டம் வழங்கிய நண்பர்கள் கலைக்குழுக்கு பெரும் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக சென்னையை சேர்ந்த எம்பிஆர் நாட்டுப்புற கலை முறைப்பு இல்லாம இந்த நிகழ்வு சாத்தியமில்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது உங்களுக்காக. கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். கொஞ்சம் உட்காந்து பார்த்தா வசதியா இருக்கும். உங்களோட பாதுகாப்புக்காக தான் நாங்கள் சொல்றோம். முடிந்த அளவுக்கு அமர்ந்து பாருங்க. குறிப்பா இந்த ஸ்பீக்கர் லைட் பக்கத்துல கொஞ்சம் தள்ளி உட்காந்து உங்களோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கங்க. கொஞ்சம் தள்ளியே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே உட்காந்து பாருங்க. இது உங்களுக்காக. ஆமாம் தர ஃப்ளாஷ் லைட் வரும் நைட் ஆனால் இல்லைன்னா ஆஃப் பண்ணுங்க. இல்லைன்னா மேலேருந்து தள்ளி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ப்ரோ. பஜ்ஜி சாப்பிட வந்திருக்கோம். இது இல்லையானே அவ்வளோதான் வீடியோ. டைம் ஆச்சு, லேட் ஆகிட்டு, மணி 7 ஆச்சு. இப்போ கல்யாண நிகழ்ச்சி அங்கே நடந்துட்டு இருந்து நாங்கள் பாதி பார்த்தோம், பாதியில் கிளம்பி வந்துட்டோம். இப்போ சாப்பிட்டு நேராக ரூமுக்கு போகிறோம். ஸோ பாய். இன்னும் அடுத்த ஓப்பன் சரியா. டாட்டா பாய்.